பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு வாலிபன் தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு ரவுடித்தனம் பண்ண ஆரம்பித்தான். 11th படிக்கும்போதே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கைது போட்டு வருவான். பல அரசியல் கட்சிகளோடையும் ஜாதி சங்க தலைவர்களோடையும் அவனோட தொடர்பு இருந்தது. ஆனால் அப்படியாப்பட்ட ஒருத்தனை தான் இயேசு மாற்றினார். அவர் யாருன்னா, அன்பு சகோதரர் சிபி ஷெல்டன், செபத்தியாபுரத்தை சார்ந்தவர். வாலிபர் மத்தியில் நல்ல ஊழியம் செய்கிறாங்க. அவங்க நிறைய வாலிபர்களை ஜெபிக்கிறவங்களா எழுப்பி ஊழியத்தில் பயன்படுத்தி வர்றாங்க. தீவிரமாக ஜெபிக்கிறாங்க. ஒரு பெரிய சேனையை கர்த்தருக்காக வாலிபர்களை எழுப்பி வருகிறார்கள். என் கிராமத்துக்கு போவோம், மரத்து இணலில் போய் உட்காந்து சண்டே ஸ்கூல் எடுப்போம். அப்படி தான் எடுப்பாங்க. சர்ச் இல்லாத கிராமங்கள். ஒரு அருமையான ஊழியம், நம்ம உருவாக்குற ஒரு ஆச்சரியமான ஒரு ஊழியம் அந்த சிறுவர் ஊழியம். ஒரு பிரேட்சல் கான்செப்டை நான் எடுத்து செஞ்சோம். கிட்டத்தட்ட 350 பிரேட்சல் உருவாக்கணும். ஒரு பிரேட்சலுக்கு 10 பசங்கனாலும் 3500 வாலிபர்கள் அன்றைக்கு ஆண்டவரால் தொடப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு கல்யாணமாகி 9 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அப்போ சிபியான 2019 என்ன புசி ஜெபம் பண்ணாங்க. அடுத்த திருப்பு நாங்கள் வரும்போது ஒரு சந்தோஷமான செய்தி இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி 2020 அவங்களால வர முடியல. 21 வந்தாங்க. அப்போ குழந்தையோடு நாங்கள் அவங்கள சந்திக்க முடியும். கடவுள் எங்களுக்கு கிருபை செய்தார். ஊழியக்காரங்களை கனப்படுத்தினார். எங்களையும் ஆசீர்வதித்தார். அநேக பாவங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கப்பட்டுச்சு. அவங்க எங்களுக்காக ஜெபித்தாங்க. நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். அதே போல் சிபியனை உண்மையிலேயே எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. கடவுள் இப்படி சொல்லியிருக்கிறாரு, நிச்சயமாக உங்களுக்கு நன்மை உண்டாகும்னு சொன்னாங்க. அதே மாதிரி 2020 அழகான ஆண் குழந்தையை கொடுத்தாரு கடவுள். அவனுக்கு காலேபுன்னு பேரை விட்டுருக்கோம். அதே போல் குடும்பமாக சேர்ந்து நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு வாமிட் வந்த உடனே அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து கீழேயும் விழுந்துட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு எந்திரிக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உடனே எனக்கு ரொம்ப அழுவியாக வந்துடுச்சு. சப்பா எப்படியாவது நல்லா சுகத்தை கொடுங்கணும். உடனே தங்கரசியாவுக்கு உடனே ஃபோன் பண்ணேன் அவங்களுக்கு. உடனே அவங்க நல்லா ப்ரேயர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிபியனுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனாலும் எனக்கு நம்பிக்கையே இல்லை. எங்கள் அப்பா நடக்க மாட்டாங்க போல. ஏசப்பா அவங்களுக்கு இப்படியே ஒரு நிலமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஏசப்பா நிறைய வயசானவங்களும் நடக்க முடியாதுன்னா எப்படி இருக்க முடியும் ஏசப்பா. எங்கள் அப்பாவுக்கு அப்படி இந்த நிலமை வரவே கூடாது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன் நானும். அதே போல் ஏசப்பா நல்ல சுகத்தை கொடுத்து நல்லா நடக்காங்க. அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. எப்பவும் போல் நார்மலாக இருக்காங்க. அதுக்காக ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி. இவங்க மூலமாக குடிகாரங்க, போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டவங்க, ரவுடிகள், துன்மார்க்கரமாக அலைகிறவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி அருமையாக ஊழியம் செய்கிற வாலிபர்களாய் மாறி இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள் நாளை இழந்து போனதை திரும்ப தடுமாடி இயேசு வந்திருக்கிறார். உங்கள் அருகே இயேசு வந்திருக்கிறார்.